ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி கந்தன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்ப வறுமையில வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் வீட்டு பக்கத்தில் ஒரு குழி தோண்டிடுறாரு. அங்கே தோண்டும் போது ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் ஏற்படுது. என்னன்னு சொல்லி உள்ள பார்க்கும்போது ஒரு பானை ஒன்று இருக்கு. பானை வித்தியாசமா இருந்தது. என்னடா பானை வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு வராரு. அந்த பானையை கழுவி வீட்டில் அவங்க மனைவியிட்ட கொடுக்குறாரு. அவங்களும் பானை அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பானையை நல்லா மறுபடி கழுவி அதில் ஒரு அரை பொழிக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது தண்ணி ஃபுல்லாக இருக்கு. என்னடா நம்ம பாதி தானே ஊற்றினா இது ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி நம்ம பையன் ஏதாச்சும் ஊற்றிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன் விளையாடிட்டு வீட்டுக்குள்ளே வரான். அப்பா பானை புதுசாக இருக்கு, நல்லா இருக்குப்பா, எங்கேப்பா வாங்கினீங்கன்னு கேட்குறான். இல்லைப்பா இந்த மாதிரி குழி தோண்டும் போது அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த பானை, அப்பா இந்த பானை எனக்கு தரீங்களா, நான் ஏதாச்சும் விளையாடுறக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரிப்பா நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்புறம் மற்றவன் வந்துட்டு, அப்பா இதில் நான் நீங்கள் டெய்லி செலவு கொடுக்குற காசை நான் அதில் சேர்த்து வைக்கவா அப்படின்னு கேட்குறான். சரிப்பா ஏதோ ஒன்று பண்ணிக்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அந்த பையன் அந்த பானையெல்லாம் கழுவி அதை எடுத்து தொடச்சி கொண்டு போய் வச்சிடறான். அவங்க அப்பா டெய்லி கொஞ்சம் கொடுக்குற காசை அதில் போடுறான். ஒரு நாள் ஒரு காசு போடுறான். போடும்போது திடீர்னு அடுத்த நாள் வந்து பார்த்தா 2 காசு இருக்கு. என்னடா ஒன்று தான் நான் போட்டால் 2 இருக்குன்னு சொல்லிட்டு, சரி அப்பா இது நமக்கு தெரியாம உள்ள இது போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டுறான். அடுத்த நாள் மறுபடியும் ஒரு காசு போடுறான். மறுபடியும் அது 2 காசாக மாறுது. மொத்தம் 4 காசு ஆயிடுச்சு. என்னடா பாப்பா அவங்க அப்பாட்டு கேட்குறான். அப்பா நீ ஏதாவது உள்ள காசு போட்டியாப்பா? இல்லைப்பா நான் எதுவும் பண்ணலப்பா அப்படிங்கிறான். அம்மா நீமா? இல்லைப்பா நான் எதுவும் பண்ணலப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா இப்படி காசு வந்துச்சு? நான் எதுனா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். என்னன்னா அப்பா அவங்க மனைவி சொல்றாங்க, ஆமாங்க அன்னைக்கு நான் பாதி தண்ணி தான் ஊத்துனேன், ஆனா இது ஃபுல்லா இருந்தது, இப்படி எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் 2 பேர் யோசிக்கிறாங்க, என்னது எனக்கும் ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. எங்கிட்டையும் காசும் இல்லையே, அது எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி வீடு நம்மளே ஏதோ ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லா காசையும் எடுத்துறாங்க. எடுத்துட்டு அரிசி போடுறாங்க. ஒரு பாதி அளவுக்கு அரிசி போடுறாங்க, போட்டுட்டு விட்டுறாங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த அரிசி நிறைய இருக்குதுங்க, பானை நிறைய. அப்ப என்னடா இது ஏதோ மந்திர பானையாட்டிருக்கு, நம்ம போட்ட அப்படியே இரட்டிப்பா வருது அப்படின்னு சொல்லி அப்பதான் அதுலேருந்து டெய்லியுமே அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு போட்டு இரட்டிப்பாக்கி அதை அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக உணவுப் பொருளெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இந்த சாப்பாடு இல்லாமல் டெய்லி வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் பசியார சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க. இதை பக்கத்துலேருந்து அவங்க வீட்டு பக்கத்து தோட்டத்துக்காரர் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் பார்த்துட்டு, என்னடா இவன் இவ்வளோ பணக்காரன் எப்படி ஆனா, இவ்வளோ வசதி எப்படி ஆனா, சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டானே, இவங்கிட்ட ஏது இவ்வளோ பணம், எல்லாருங்களுக்கெல்லாம் இத்தனை சாப்பாடு போடுறானே, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். சரி நம்ம இதையோ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு மறைஞ்சிருந்து அவங்க வீட்டு ஜன்னல் ஓரத்தில் எட்டி பார்த்துட்ருக்கார். அப்போ தான் அந்த உண்மை தெரியுது. இவங்க போட்டு ஒவ்வொன்றா 2 வரதையெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஓ இது ஏதோ மந்திர பானை போல, ஓ இதனால தான் இவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். சரி இது எப்படியாச்சும் நம்ம அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறார். அதே மாதிரி அவங்க அண்ணன் தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நேரமாக எல்லாமே வேலைக்கு போயிடுவாங்க. இவர் தோட்ட வேலையை பார்க்க போயிடுவார். அந்த அம்மா வீட்டு சாப்பாடை பார்க்க போயிடுறாங்க. அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான். அந்த அம்மா வீட்டில் சாப்பாடு செய்கிற நேரத்தில் இவர் பக்கத்து வீட்டுக்கார அலங்காமல் உள்ளே போகிறார். உள்ளே போய் அந்த மந்திர பானையை அலங்காமல் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறார். இவங்க சரின்னு சொல்லிட்டு இவர் தோட்ட வேலையை முடிச்சுட்டு காலையில் 8 மணிக்கு வராரு. வந்து பார்க்கும்போது மந்திர பானையை பார்த்தா காணும். ஏம்மா அந்த பானை எங்கேம்மா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சமையல் வேலை செஞ்சுட்டு முடிச்சுட்டு இங்கே தாங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வராங்க. ஐயோ என்னங்க காணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பதறாங்க. அப்போ இங்கே இருந்தது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரே பதட்டமாயிடுச்சு.
என்னடா இப்படி காணாமல் போச்சு, இப்படி இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு சரின்ட்டு வெளியே வந்து சோகமாக உட்காராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டு மாடன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பூஜை பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க எட்டி பார்க்க என்னடா ஏதோ பானைக்கு பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது பார்த்தா அது இவங்களோட பானை தான். அதை பூஜை பண்ணி நிறையா காசை போட்டு எடுக்கிறான். அதை பார்த்தா இரட்டிப்பாக வருது. இவங்க சைட்லேருந்து இவங்களும் பார்த்துட்றாங்க. ஓ, நம்ம பானை இவன் தான் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போய் கேட்குறாங்க. எங்கள் பானை தானே இது, இதுக்குன்னா இது இன்னோடது இல்லையே, இது எங்களுது, நாங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோமே புதுசு அப்படிங்கிறான். இது எங்களோட மந்திர பானை தான், நீ இப்படி அபகரிச்சிட்டியன்னா. அப்படியெல்லாம் கிடையாது, இது என்னோடது, நீங்கள் ஏதோ தப்பாக இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அவங்கள அனுப்பிச்சிட்றான். சரின்ட்டு இவங்களும் சோகத்தோடு போயிடுறாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஒரு புத்திசாலி, புத்திசாலி அவர் பார்த்தீங்கன்னா முத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வயசானவர் தான். அவர் தான் இந்த மாதிரி எந்த ஒரு பஞ்சாயத்து எந்த ஒரு பிரச்சனையாக போனாலும் மிக சரியாக துல்லியமாக தீர்வு சொல்லக்கூடியவர். அவர்கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு நம்ம கந்தன் போகிறார். போகும்போது என்னப்பா அப்படின்னு இந்த மாதிரி விவரமாக சொல்கிறார். அப்படியா, சரி மாடனையும் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறார். மாடனும் வர சொல்கிறாங்க. ரெண்டுத்தையும் கேட்கும்போது இல்லை இது என்னோட தான், அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறார். உடனே கந்தனுக்கு இவனுங்க அப்படியா, சரி அந்த பானையை கொடுப்பா, இது எங்கிட்டயே இருக்குது, நீங்கள் போயிட்டு அடுத்த நாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் அனுப்பிச்சுட்டு வர்றாரு. 2 பேர் போயிட்டு அடுத்த நாள் வராங்க. பானையை வாங்கின முத்து ஐயா உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு என்னடா இது மந்திர பானை அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலான்ட்டு உள்ளே ஒவ்வொரு பொருளாக போகிறாரு. தங்கம், வெள்ளி, உணவுப் பொருள், காய்கறி, பூவு, பழம் எல்லாத்தையும் உள்ளே போடுறாரு. இதை போடும்போது ஒரு ஆச்சரிய காத்திருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் மட்டும் இரட்டிப்பாகாது, மற்ற எல்லாமே இரட்டிப்பாகுது. பூக்கள் மட்டும் அது இரட்டிப்பாகவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. அவர் என்னடா எல்லாமே இரட்டிப்பாகுது, பூக்கள் மட்டும் ஏன் இரட்டிப்பாகலைன்னு சொல்லி யோசிக்கிறார். இவருக்கு புரியல. சரி ஓகே, அப்போ பூக்கள் மட்டும் ஆகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. சரின்ட்டு அந்த பானையை எடுத்து வச்சுறாரு. மறுநாள் காலையில் பார்த்து, வாங்க கந்தா மாடா, உங்களுக்காக தான் காத்திருக்கேன். இந்த பையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருள் இருக்குது. 2 பேர்த்து பையிலையுமே கொஞ்சம் பொருள் வச்சுருக்கேன். இந்த பையையுமே இந்த பானையுமே உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஃபஸ்ட்டு வந்து மாடா நீ எடுத்துகிட்டு போ, எடுத்துகிட்டு போயிட்டு இதில் இருக்கிற பொருளெல்லாம் இரட்டிப்பாக்கிட்டு கொண்டு வா, 1 மணி நேரம் உனக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவன் அதுக்கப்புறம் கந்தா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மாடனை ஃபஸ்ட் அனுப்பிச்சுட்டுறாரு. மாடன் வந்து அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். போயிட்டு உள்ளெல்லாம் பார்க்குறான். காய், பூவு, தங்க காசு, வெள்ளி காசு எல்லாமே இருக்குது. பார்த்துட்டு இது உண்டா, சரி இது எல்லாமே இரட்டி பார்க்குறோம், நம்மளுக்கு எதுக்கு, நம்ம எல்லாத்தையுமே நம்மளே இரட்டி பார்க்குறதானா, ஏன் பானையில் போட்டு இரட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு அதெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு எல்லாத்தையும் 2 எடுத்துகிட்டு போயிடறான். 1/2 மணி நேரத்துலேயே வந்துடுறான். வந்துட்டு உடனே அந்த முத்தையாட்ட வந்து கொடுக்குறான். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே கொண்டு வந்துட்டேங்க ஐயா அப்படிங்கிற. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது சரி கொண்டு வந்து இங்கே வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை வைக்க சொல்கிறார். வச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம கந்தான்கிட்ட கந்தா இது உனக்கான காலம் அவகாசம், நீ போய் இதே மாதிரி கொண்டுட்டு வா அப்படிங்கிறார். அதே மாதிரி அவன் போகிறான். போயிட்டு ஒவ்வொன்றா இது பண்ணுறான். பார்த்தா பூ இருக்குது, ஒன்று ஆச்சரியப்படுறான். ஐயோ என்னடா பூவை கொடுத்துருக்குறாரு, ஆனால் இது இவருக்கு தெரியாதே பூன்னு. சரி என்ன பண்ணுறது, சரி நம்ம இரட்டி பார்க்கறதானே சொல்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாரோ அதை செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு இரட்டி பார்க்குறா. பூ மட்டும் வரல. சரின்னு சொல்லிட்டு அந்த பூவை கொடுத்த பூவை அப்படியே போட்டுறான். போய் பார்த்து அதே மாதிரி அந்த 1 மணி நேரம் கழித்து 1 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போய் கொடுத்துட்றான். ஐயா இந்தாங்க எண்ணெய் வச்சிட்டியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கொண்டு வந்த பொருள் 2யுமே தனித்தனியாக வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்ததில் எல்லா பொருளும் இரட்டிப்பாயிருக்கு, அந்த பூ மட்டும் ஆகலை. கந்தன் கொடுத்ததில், மாடன் கொடுத்ததில் பூவும் இரட்டிப்பாயிருக்கு. அப்போ சொல்கிறார், இந்த மந்திர பானை எதுக்கு தான் பயன்படுங்கிறது நீ யோசிக்கலை. மாடா, உன்னோட பேராசையினால் உனக்கு இந்த பானை இல்லாமல் போயிடுச்சு. இந்த பானை கந்தனுடையதான்னு சொல்லி இப்போ நிரூபணமாகுது. இதுதான் என்னோடய தீர்ப்பு. இந்த மந்திர பானை கந்தன் நீ எடுத்துகிட்டு போய் நீ எப்பவும் போல் உன்னோட சேவைகளை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு.